அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இதுல இருக்கு. பொதுவா அந்த ராசியிலே இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாத்தையும் அடக்கிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. பொதுவா எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க. வயசான அப்புறம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறது தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பொதுவா கும்பராசிக்காரங்க வயசாகி அதாவது நல்ல வயசுல வாலிப வயசுக்கு மேல கஷ்டப்படுறதை நான் பார்க்கல. எனக்கு கூட இதுல ஒருத்தர் கும்பம்ன்றது கூட துன்பம்னு வச்சிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இவங்க பொதுவாக கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கும்பராசியாக இருக்காங்க. மற்றவங்களுடைய சூழ்நிலையும் அனுசரித்து நினச்சி தன்னுடைய சூழ்நிலை நினச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டினா மற்றவங்களோட சூழ்நிலை ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, ஓஹோ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்றது மாதிரி மற்றவங்களையும் இவங்க அனுசரித்து நடந்தாங்கன்னா வாழ்க்கையில் இவங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும். பொதுவாக இவங்க இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம். பொதுவாக டக்குன்னு போய் பேச மாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கியே நிற்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்ற மட்டும் இல்லை, இது சிம்பிள் பார்த்தீங்கன்னா கும்பம்னு இருக்கும். எல்லாத்தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறது. மற்றவங்க பேசும்போது கேட்டு இவங்களோட எண்ணங்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படிதான் செய்வாங்க. அதுதான் கும்பராசியினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ராசிக்கு 2026 இப்போ என்னன்னா 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனிலேருந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அதனால பல பேருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள், அது மட்டும் இல்லை, ஜென்மத்துல ராகு இருக்கு, 7ல கேது இருக்கு. அதனால இப்போ கும்பராசிக்காரங்களை குடும்பத்துல பிரச்சனைகள், திருமணத்துல பிரச்சனைகள், பொருளாதாரத்துல பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 2025ல இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 2026 பொறுத்தளவுல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட் ஆகும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது 2வது செக்மெண்ட் ஆகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது 3வது செக்மெண்ட் ஆகும். 4 மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இவருக்கு 2வது வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. கும்பராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள்ல முக்கியமானது குரு பகவான். அதனால கும்பராசிக்கு என்ன, குரு பகவானுடைய சலனம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பயணம் இருக்குல்ல, குரு பகவான் எந்த ராசியில இருக்காரு, எப்படி போறாரு வர்றாரு அப்படின்றத இவங்க கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்லது. சரி, இந்த 2026ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கும்பராசிக்கு 5வது வீட்டில், கும்பராசிக்கு குரு பார்வை இருக்கு, 5வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஆனால் ஒரு வக்ரமா இருக்கார். அதனால பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவங்களுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்றதுல பெரிய குழப்பங்கள் இருக்கும். மன ரீதியா எதுலையுமே ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த பிப்ரவரி மாதம், இன்னும் சொல்ல போனோம்னா மாசி மாதம் 27ஆம் தேதி, மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தியார். மார்ச் 16ஆம் தேதிக்கு மேலே இவங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு குரு பகவான் குரு பார்வை இவங்களுக்கு எது வரைக்கும் இருக்கு, இந்த ராசியாதிபதி சனி பகவான் 2ல இருக்காரு. அந்த வீட்டுக்கு அதிபதி தான் குரு பகவான் ஒரு 5லேருந்து ராசியை பார்க்குறாரு. 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் அவர் இருக்கார். உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பண்ணா ஜென்மத்துல ராகும் 7ல கேதுவும், அது மட்டும்தான் அவங்களுக்கு. இது என்னன்னா இவங்களுக்கு எதை கண்டாலும் பயமா இருக்கும். அப்படி பண்ணிடலாமா, அப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது, இப்படி பண்ணலாம், அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ற ஒரு பயம் இருக்கும். அதனால அதே மாதிரி ஜென்மத்துல ராகு இருக்கும் பொழுது இவங்களுக்கு எந்த எந்த காரியம் அக்ரஸிவும் இருக்கும். ஒரு கோவம் வந்துருதுன்னா அதீதமா கோவம் வந்துடும், துக்கம் வந்துருதுன்னா அதீதமா துக்கம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏத்த உங்களோட பழகிறவங்க கூட இருக்கிறவங்கலாம் இவங்களை அடிக்கடி ஹர்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதனால கூட வேலை பார்க்குறவங்களை அனுசரித்து நீங்க போய்க்குங்க. இப்போ இந்த குரு சனி பகவான் 2மே உங்களுக்கு பாசிட்டிவான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதுவும் குரு பகவான் 6ஆம் மாதம் பெயர்ச்சி ஆன உடனே உங்க ராசிக்கு 6வது வீட்டுக்கு போறாரு. ஆனா அப்படி போகும்போது 7 சனி நடக்குது இல்லையா, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இல்லையா, அவர் குடும்பஸ்தானம் இல்லையா, அதுல குடும்பத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், ஒரே மன கஷ்டங்கள், பொருளாதார ரீதியா கஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தியிருந்தார்ல, அந்த இடத்துல குரு பார்க்கும்போது பொருளாதார உயர்வு, முன்னேற்றங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு
10வது வீட்டுக்கு வந்து பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ குரு பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை சம்பந்தமா கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும், நிச்சயமா கிடைச்சிரும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பெயர்ச்சிக்கு மேல உச்ச குரு பார்க்கறனால வேலை கிடைச்சிரும். உங்க தொழில் ஸ்தானத்தை வேலை சம்பந்தமான இருக்கிற பிரச்சனை அத்தனையும் அது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை எதிர்பார்த்து வெளிநாடு வேலை கிடைக்கும். வேலையில ப்ரமோஷன் நினைச்சிட்டு இருந்த ப்ரமோஷன் கிடைக்கும். வேற கம்பெனிக்கு வேலை தேடினா அந்த வேலை கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு வச்சிருந்தா அது மாதிரி தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். அது மாதிரி வந்து நிலம், இடம், வீடு, வாகனங்கள் வாங்கணும்னு அதுக்கு வேண்டியதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பெயர்ச்சி இருக்கு. குரு பெயர்ச்சி ஆகி 6, 7, 8, 9 இந்த 3 மாசமும் 6, 7, 8, 9 இந்த 4 மாசமும் குரு பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு உச்ச குருவா உங்களுடைய 2வது வீட்டை பார்க்குறாரு. அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில தடைகள் மீறி உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி வேலை, கல்யாணம், சொத்து இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும், வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் அமையறதுக்கான வாய்ப்புகளா அந்த காலகட்டங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 7வது வீட்டுக்கு போறார், அதிசாரமா போறார். அதிசாரமா ஒரு 10ஆம் மாசம் 7வது வீட்டுக்கு போய் இந்த வருஷம் ஃபுல்லாவே அங்கதான் இருக்காரு. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை வந்துடுது. அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு குரு பார்வை வந்துடுறதுனால உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அந்த காலகட்டத்திலையும் திருமணம் அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து மே மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கும். அப்படி நடக்கலைன்னா 10ஆம் மாசத்துக்கு மேல டிசம்பருக்குள்ள திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலங்களா இருக்கும். ஏன்னா 5வது வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால 5வது வீடு மேல் படிப்பை குறிக்கிறதுனால மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வந்து மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கும். அதுல வந்து உங்களுக்கு நல்ல இப்போ படிச்சு பரீட்சையில நல்ல மார்க் கிடைக்கும். மேல் மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கும். அது உங்க வாழ்க்கையில நல்ல உயர்வான இடங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா கும்பராசி அன்பர்களுக்கு கல்யாணம், வேலை, படிப்பு எல்லாத்துலேயுமே நல்லபடியா தான் இருக்கு. இதுல வந்து பார்க்க போனா நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 மாசம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறந்த காலகட்டங்களா இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவே 7.5 சனி தான். ஆனா 7.5 சனி பயிற்சி ஆனாலும் குரு பார்வை வந்து அதனுடைய கடுமைகளை நம்ம குறைக்கிறதுனால நடுவில் இருக்கக்கூடிய ஜூன், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாசமும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான மாசமா இருக்கும் இந்த வருஷத்திலே. அந்த மாசத்துல நீங்க உங்களுடைய முக்கியமான காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும். இந்த 5 மாசத்துல வந்து உங்களுடைய பொருளாதார தனஸ்தானத்தையும் பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் இந்த வருஷத்துல நீங்க உங்களுக்கு எல்லாத்துலயும் முன்னேற்றமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சுன்னா பாமணி சேனலை வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.